தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே இருக்கிறதுனால அரசியல்களும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. காலை முதல் இரவு வரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இந்த முறை 27 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியிருக்காங்க. இதில் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு பாஜக மேலிடம் அவர் கேட்ட சீட்டை வழங்கவில்லை. அதாவது கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம் ஆகிய தொகுதிகளை கேட்டிருந்தார். ஆனால் கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிடும் நிலையில் கவுண்டம்பாளையம் தொகுதியை அதிமுக பாஜகவுக்கு கொடுக்கவில்லை. இதனால் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என பாஜக மேலிடத்திற்கு கடிதம் எழுதினார். தொடர்ந்து பாஜக வேட்பாளர்களுக்கு பரப்புரை மேற்கொள்வதாக கூறியிருந்தார். அதே நேரத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தேசிய அரசியலில் இருந்து நேரடியாக தமிழக அரசியலுக்கு வரவுள்ளார். அதாவது இந்த முறை அவிநாசி தொகுதியில் எல் முருகன் போட்டியிட இருக்கார். அதிமுக கோட்டையாக இருக்கும் அவிநாசியை இந்த முறை பாஜக போட்டியிடுகிறது. ஏனென்றால் நட்சத்திர வேட்பாளரை களமிறக்கியதால் தான் அதிமுக இந்த முறை அவிநாசி தொகுதியை பாஜகவுக்கு கொடுத்திருக்காங்க. இதனால் எல் முருகன் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். பாஜக மேலிடம் அவரை மாநில அரசுக்கு திரும்பும்படி அழுத்தம் கொடுத்து வருகிறது. எனவே எல் முருகன் அவிநாசி தொகுதியில் வெற்றி பெற்றால் அவரின் மத்திய இணையமைச்சர் பதவியும் மாநிலங்களவை எம்பி பதவியும் ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். இதனால் அவர் தனது ராஜ்யசபா பதவி காலியாக இருக்கும். அப்படி எல் முருகன் மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அவரது மத்திய இணையமைச்சர் பதவியும் காலியாகும். இதனால் எல் முருகன் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அவரின் மத்திய இணையமைச்சர் மற்றும் எம்பி பதவியை அண்ணாமலை குறிவைத்திருப்பதாக பாஜக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. தமிழ்நாடு காலியாக ராஜ்யசபா சீட்டை அப்படியே பாஜக மேலிடத்திடம் கேட்டு அப்படியே நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து விடலாம் என அண்ணாமலை திட்டம் போடுவதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. மேலும் எல் முருகன் வகித்த அதே இலக்காவைத்தான் அண்ணாமலை குறிவைத்திருப்பதாக பாஜக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதற்காக பாஜக மேலிடத்தில் ஏற்கனவே டிமாண்ட் செய்ததாக தகவல் கசிந்திருக்கின்றன. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் எல் முருகன் தாராபுரம் தனி தொகுதியில் போட்டியிட்டார். தாராபுரத்தில் திமுகவின் கையல்வெளி 89,986 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதே நேரத்தில் பாஜகவின் எல் முருகன் 99,593 வாக்குகள் பெற்று தோல்வியை சந்தித்தார். கிட்டத்தட்ட 1300 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கையல்வெளி வெற்றி பெற்றார். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் எல் முருகன் அவிநாசி தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் திமுகவின் கோகிலாமணி, நாதகவின் மேனகா, தாவேகாவின் கமலி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திமுகவின் கோகிலாமணி 28 வயதான இளம் வேட்பாளராக அறியப்படுகிறார். இவர் அவிநாசியில் போட்டியிடுவது பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது. இவர் அருந்திய சமூகத்தை சேர்ந்தவர். இதனால் அவிநாசி தொகுதியில் கடும் போட்டி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவிநாசி தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கோட்டையாக பார்க்கப்படுகிறது. கடந்த 42 ஆண்டுகளாக அவிநாசி தொகுதியை அதிமுக தான் ஆண்டு வந்துட்டு இருக்காங்க. 1996 தேர்தலில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது. 1984 முதல் 2021 ஆண்டும் வரை அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுகவின் கோட்டையாக இருப்பதால் தான் நம்பிக்கை இந்த முறையாக பாஜகவுக்கு சீட் வழங்கியும் இருக்கிறாங்க. இதனால் இந்த தேர்தலில் பாஜகவின் எல் முருகன் வெற்றி பெறுவது உறுதி என அரசியல் வல்லுநர்களும் தெரிவித்திருக்காங்க. எல் முருகன் வெற்றி பெற்றால் அவர் வகித்த பதவி, அதாவது மத்திய இணையமைச்சர் பதவி, எம்பி பதவி அண்ணாமலைக்கு கொடுக்க பாஜக மேலிடம் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அண்ணாமலையின் கனவும் நினைவாகும். இதனால் எடப்பாடி ரூட்டும் கிளியர் ஆகும் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் இதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். தற்போது தேர்தலில் போட்டியிடாத அண்ணாமலை மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் ஓபிஎஸ் கட்சியில் சேர்த்திருந்தால் மொத்தமாக விற்பனை செய்திருப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்கார். ஓபிஎஸ் பி டீமாக்கி அதிமுகவை உடைக்க முயற்சித்து
திமுக இன்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்களை ஜெயலலிதா ஆன்மா மன்னிக்காது என்றும் தெரிவித்திருக்கார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு நாளும் தனி மனித விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியை வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக விமர்சித்து எல்லை மீறினார். இதனை 2019 லோக்சபா தேர்தலின் போதே எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இதையடுத்து உதயநிதி ஸ்டாலினை பால்டாயில் குடைத்து போயிருக்க வேண்டும், இருந்து கொண்டு நம் உயிரை வாங்குவதாக பேசி அதிர்ச்சி ஏற்படுத்தினார். இது அதிமுகவினர் மத்தியிலேயும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஐ அந்த ஆள் என்று ஒருமையில் பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஏற்கனவே முக்குளத்தூர் சமூக மக்கள் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் சூழலில் ஓபிஎஸ்ஐ ஒருமையில் விமர்சித்திருப்பது விவாதமாகியிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்யக்கூடியவராம். யாருக்கு துரோகம் செய்தும் எங்கள் கட்சியில் இருந்தவர்களை பி டீம் ஆக்கி அதிமுகவை உடைக்க நினைத்த திமுகவே துரோகி. நம்மிடம் இருந்தவர் எங்கு இருக்கிறார்? அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தும், ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தும், துணை முதல்வர் பதவி கொடுத்தும் அவரை பி டீம் ஆக்கி கட்சியை உடைக்க நினைத்த துரோகிகள். உன்னை கட்சியில் சேர்ந்திருந்தால் அதிமுகவையே விற்பனை செய்துவிட்டு போயிருப்பீர்கள். அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்களை எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் ஆன்மா மன்னிக்காது என்று விமர்சித்திருக்கார். அதுபோல் தென் மாவட்டங்களில் பிரச்சாரங்களில் பங்கேற்ற போது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தொடர்பாக வாய்த்திருக்கவில்லை. தற்போது சொந்த ஊரில் வைத்து ஓபிஎஸ்ஐ விமர்சித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலைமை எவ்வாறு இருக்கு? மற்றொரு புறம் கள்ளக்குறிச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு மற்றும் அவரது கணவர் முன்னாள் நகர செயலாளருமான பாபு ஆகியோர் சமீபத்தில் அதிமுகவில் இருந்து விலகிய நிலையில் தற்போது திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளது தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. நேற்றிரவு ரிஷிவந்தியம் தொகுதி திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அளித்த தேநீர் விருந்தில் இருவரும் கலந்து கொண்டு தங்களது அரசியல் நகர்வை உறுதிப்படுத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தங்களது ஆதரவாளர்கள் 5000க்கும் மேற்பட்டோருடன் இன்று சென்னை சென்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணையவுள்ளதாக தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுகவின் முக்கிய முகங்களாக இருந்த இவர்கள் ஆளுங்கட்சிக்கு மாறுவது அப்பகுதியில் அதிமுகவிற்கு பின்னடைவாகவும் திமுகவிற்கு கூடுதல் பலமாகவும் பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் எழுந்து கொண்டே இருக்கின்றது. இறுதியில் வெல்லப்போகும் கட்சி யார் என்பதை நாமும் சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான தமிழக அரசியல் நிலவக்கூடிய அப்டேட்ஸை உடனுக்குடன் உங்களால் தெரிந்து பலன் பெற முடியும்.